நிறைய கூட்டங்கள் பேசியிருக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் கூட போயிருக்கிறோம். அமெரிக்காவுடைய தமிழ்ச்சங்க பேரவையில் எல்லாம் கூட உரையாற்றியிருக்கேன். ஆனால் இந்த மீட்டிங் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான தலைமை ஆசிரியர் மாதிரி நம்ம ஐயா உட்காந்துருக்கிறாரு. எனக்கு திக்கு திக்கு திக்குங்குது. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் யாராவது போனால் இங்கே வா, லெஃப்ட் வா, ரைட் வாங்குறாரு. சரி, ஓகே. இன்னும் வந்தேன். நான் வரும்போது தம்பிகள் ஒன்று சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணே, அவனை மட்டும் விட்டுறாதீங்கண்ணே அப்படின்னு. ஐயா வந்த உடனே, தம்பி அவனை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டாரு. ஐயா சரியா? நான் ஏன்னா அவர் நீண்ட நெடி அனுபவம் கொண்டவர். அவர் வழிகாட்டுதலை தான் நாம் நிச்சயமாக ஏற்க வேண்டும் இல்லையா? அதனால சரியா அப்படின்னேன். எனக்கு நீங்கள்லாம் ஒரு உதவி பண்ணணும். இப்போ எல்லாரும் எவ்வளவு சத்தமாக கைத்தட்ட முடியுமோ அவ்வளோ சத்தமாக ஒரு வாட்டி கைத்தட்டுங்களேன். அருமை. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நிகழ்ச்சி நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள். இன்றைக்கு பிறந்த நாளுக்கு நீங்களாம் பரிசு கொடுக்கணும் இல்லையா? இந்த கரவொலி தான் அவருக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய பரிசு. இதெல்லாம் ஆகஸ்ட் 15 அப்படின்னு டக்குன்னு சுதந்திர தினம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஜனவரி 26 குடியரசு தினம் ஞாபகத்துக்கு வந்துடும். மே 7ஆம் தேதி என்ன நாள் ஞாபகம் இருக்குதா? வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஆமா, கிண்டியில ஆளுநர் மாளிகையில் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட நாள் மே 7ஆம் தேதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் தலையை தூக்கிய போது நிமிர்ந்தது அவர் தலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்பதை நாம் இங்கே மறந்துவிடக் கூடாது. அவர் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி மைனஸ்ல இருந்துச்சு. கடந்த வாரம் ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு 16 விழுக்காடுகள் பற்றி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை இந்த 4.5 ஆண்டுகளில் மாற்றி காட்டிய ஒரு மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பாக சிலர் சொன்னார்கள், சார் கட்டம் சரியில்லை, குரு இங்க இருக்கிறான், சுக்கிரன் இங்க இருக்கிறான், சனி இங்க இருக்கிறான், ஸ்டாலினால ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு எல்லாரும் ஜோசியக்காரங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போல நம்முடைய தலைவர் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா ஜோசியக்காரனும் ஏமாத்திருக்கான் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார்னு. அத்துணை பேரின் கனவையும் பொய்யாக்கி அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று முதலமைச்சர் ஆனார். இப்ப அதே கூட்டம் திருப்பி ஆரம்பிச்சிருக்குது. திமுக வரலாற்றில் எம்ஜிஆர் பிரிந்து சென்ற பிறகு தொடர்ந்து 2வது முறையாக திமுக வெற்றி பெற்றதே இல்லை அப்படின்னு இப்போ ஒரு புது கதையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் கனவில் டிப்பர் லாரியை வச்சு மண்ணள்ளி போட்டு மீண்டும் அமோக வெற்றி பெற்று வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை உறக்க சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக நிச்சயமாக பதவி ஏற்பார். அதற்கு கட்டியம் கூறும் விதமாக இன்றைக்கு இந்த தாம்பரத்தில் மிகச் சிறப்பாக இந்த பிறந்தநாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மிகச் சிறப்பான எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளின் விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்களே, நான் ரொம்ப எளியவன், புதியவன், சாதாரணமானவன். ஒரு 20 ஆண்டு கால ஊடக அனுபவம் கொண்டவன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய சீனியர் எடிட்டராக இருந்திருக்கிறேன், நியூஸ் 18 பொலிட்டிக்கல் எடிட்டராக இருந்திருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அனைத்து முன்னணி தொலைக்காட்சியினுடைய நான் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கிறேன். 20 ஆண்டு கால ஊடக அனுபவம். இன்றைக்கு நான் ஏன் இங்கே வந்தேங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மேடையில் எனக்கு என்ன வேலைங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவருடைய வயது, அவருடைய அரசியல் அனுபவம், எவ்வளவு பெரிய ஆளுமை. ஐயா டி.ஆர். பாலு அவர்கள் மேலாள் அமைச்சர். பொதுவாக நிறைவுரை யார் ஆற்றுவா, சிறப்புரை யார் ஆற்றுவா? அவங்க தான் ஆற்றணும். தம்மின் தம்மக்கள் மாதிரி நான் பேசிட்டு போய் உட்கார்றேன், தம்பி நீ பேசி நான் கேட்கணும்னு ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார் அல்லவா? இது திராவிட முன்னேற்ற கழக மேடையை தவிர வேற எங்கேயும் நடக்காது. அந்த வகையிலே மேலாள் அமைச்சர், நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் ஐயா டி.ஆர். பாலு அவர்களே, மற்றும் ஐயா மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மியா வைத்திலிங்கம் அவர்களே. நேரம் இல்லை, அதனால எல்லாருக்கும் பேர் சொல்லிடுறேன். நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய PKA சத்யபிரபு அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் ஐயா எஸ்.ஆர். ராஜா அண்ணன் பேசும்போதே சொல்றாரு,
உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள், அவரை பத்தி பேச, என்னைய பத்தி எதுக்கு பேசுற அப்படிங்கிறாரு. அதனால நான் இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், நான் நிச்சயமா அவரை பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி ஐயாவை பத்தி ஒன்று சொல்லிட்டு பேசணும், இல்லைன்னா நான் ஆரம்பிச்ச உடனே என்னையும் முடிப்பாரு, வா அதை பேசாதே பாரு. அதுக்காக நான் 2 நிகழ்ச்சியை சுட்டி காட்டுறேன். இந்த கட்சியை வந்து குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல்ங்கிறாங்கல்ல, ஆமாங்க, இது குடும்ப கட்சி தான், குடும்ப அரசு தான், குடும்ப ஆட்சி தான். எப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். ஒரு விழா ஒன்று நம்முடைய ஐயா அவர்களுக்கு ஒன்று நடந்துச்சு, டிஆர் பாலு அண்ணன் அவர்களுக்கு. அந்த விழாவில் நம்முடைய முதலமைச்சர் பேசினார், நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் பேசும்போது சொன்னார், நான் ஒரு கார் வாங்கினேன், கார் தானே காரு, அந்த காரை என்கிட்ட இருந்து பாலு வாங்கினாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு, இனி வரைக்கும் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறாரு, தரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னாரு. ஒரு நாட்டுடைய முதலமைச்சருங்க, நீங்க பாருங்க, அந்த நட்பை பாருங்க. ஜெயலலிதா அம்மா ஏரோப்ளைன்ல போனா கீழே இருந்து பார்த்து கும்பிட்ட காலம் உண்டு, அப்படி இல்லை இந்த கட்சி. ஒரு முதலமைச்சர் அவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் முதல்ல வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டோம், ஏன்னா 2 பேரும் ஒரு ஏஜ் குரூப் இல்லையா, வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டோம், அப்புறம் வாயா போயான்னு பேசிக்கிட்டோம், அப்புறம் நான் ஒரு நாள் என்னப்பான்னு அவரு என்னப்பான்ட்டாரு, என்ன வாப்பா போப்பான்னு பேசிக்கிட்டோம்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப என்ன அப்படி கூப்பிட முடியாது, ஏன்னா நான் முதலமைச்சர்ல, அப்படியே ஒரு குழந்தையை போல அவர் சொல்லி சிரித்தார் பாருங்க. நான் சொல்றேன், நான் யாரு, நான் கலைஞரின் மகன், என்ன நீ வந்து அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கல, நீங்க கலைஞரின் மகன் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு அவரும் நினைக்கல. இந்த தோழமை தான்க திராவிட முன்னேற்ற கழகம், இது வேற எந்த கட்சியிலையும் சாத்தியம் கிடையாது. அது அடுத்த தலைமுறைக்கு வந்ததை நான் கண் முன்னாடி பார்த்தேன். 200 இளம் பேச்சாளர்களை கண்டறிவதற்கு நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய டீம் அமைச்சார், நடுவர் குழு, அதுல நானும் ஒருவர். 200 பேச்சாளர்களை அடையாளம் கண்டு கொடுத்த நடுவர்களில் நானும் ஒருவன். அந்த அரிய வாய்ப்பை எனக்கு அவர் தந்தார், அவருக்கு நன்றி. அப்போ அந்த பரிசளிப்பு விழா, நிறைவு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடக்குது. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்க, உறவு எப்படி இருக்குங்கிறது சொல்ல வரேன். பரிசு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு அந்த பரிசு தொகையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இப்போ அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் கட்சி தலைவர். நான் பரிசு தொகையை அதிகப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் உட்காரலாம். அவர் அப்படி உட்கார்ல. அவர் என்ன செய்யறாரு, இது இளைஞரணி நிகழ்ச்சி நடத்திய நிகழ்ச்சி, இளைஞரணி செயலாளருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் பையன் தான், மகன் தான், அப்படி இல்லை, நான் தலைவர், நீ இளைஞரணி செயலாளர், ஒரு கோரிக்கை, இந்த பரிசு தொகையை அதிகப்படுத்தி வழங்கும்படி தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தார். அடுத்து வந்த உதயநிதி ஸ்டாலின், நான் பரிசு தொகையை அதிகப்படுத்தி வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், யாரும் கேட்க போறதில்லை. அப்படி சொல்லல. அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, மாண்புமிகு முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் ஒரு கோரிக்கையை வைத்தார், ஒரு உத்தரவை இட்டார், ஆணை பிறப்பித்தார், இவர்களுக்கு இந்த பரிசு தொகையை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தை. கழகத்தின் பொருளாளர் மாமா டிஆர் பாலு அவர்களுடைய ஒப்புதலோடு நான் அதை அறிவிக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த பரிசு தொகையை அறிவித்தார். மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி என்று இது எல்லாவற்றிற்கும் மேலாக கலைஞரின் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளால் பின்னி பிணையப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் குடும்ப அரசியல் என்று சொன்னால், இந்த குடும்ப அரசியல் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை நான் இந்த தாம்பரத்திலிருந்து உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 16 விழுக்காடு உயர்ந்துச்சுன்னு சொன்னேன். எப்படி உயர்ந்துச்சு, எப்படி நடந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு மே 7ஆம் தேதியை கேட்டேன். இன்னொரு டேட் உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. டிசம்பர் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக படுத்து உறங்க போனோம். நம்முடைய அன்றைக்கு மாநில முத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அம்மா மாண்புமிகு ஜெயலலிதா மேடம் அவங்களும் நிம்மதியாக உறங்க போயிட்டாங்க. சென்னையில் பெருமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி அது உடைப்பு ஏற்படுமோ என்ற ஒரு அபாய நிலை. அதிகாரிகளால் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் சுதந்திரமா அதிகாரிகள் முடிவெடுக்க முடியாது. அந்த அம்மாட்ட கேட்கலாம், அந்த அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் போய் எழுப்பவும் முடியாது, பயம். அதோடு அவன் செத்தான் இல்லையா? அவன் என்னத்துக்கு ஆவான்னு அவனுக்கும் தெரியாது. என்ன பண்றதுனே தெரியல. நிலைமை கைமீறி போகிறது. நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்படுகிறது. சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணீர் வந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். எத்தனை பேர் இறந்து போனார்கள் தெரியுமா? நமக்கு மறதி தான் பெரிய பிரச்சனை, அதனால நான் ஞாபகப்படுத்துறேன். எத்தனை பேர் இறந்து போனாங்க தெரியுமா? சென்னையில மட்டும் 400க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெருமழை வெள்ளத்தில் மாண்டு போனார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனா இந்த அரசு வந்த இந்த 4.5 ஆண்டுகளில் வெள்ள தடுப்பு வடிகால் பணிகளை மிக சிறப்பாக நடத்தி முடித்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த 4 ஆண்டுகளை மனசாட்சியோட பேசணும்.
2015 நின்ன மாதிரி வெள்ளம் எங்கேயாவது நின்றுருக்கா? இந்த தாம்பரத்தில் எங்கேயாவது நின்றுருக்கா? கணுக்கால் அளவுக்கு தண்ணி நிக்கிறதுல போய் அண்ணாமலை போட்டு எடுத்துட்டு போய் ஒரு நாடகம் நடத்தினார், மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆனார். அதையும் தாண்டி பணிகள் இன்னும் முடிக்க வேண்டிய ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தண்ணீர் நின்றாலும் கூட அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் போல வீட்டில் உறங்காமல் ரெயின் கோட்டோட மலையில விடிய விடிய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர், ஒரு இளம் தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அங்க பேசுறோம். தமிழ்நாடு இன்னைக்கு கூட வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மாபெரும் வளர்ச்சி. தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், மிகப்பெரிய வளர்ச்சி. எப்படி நடந்துச்சு இந்த வளர்ச்சி? 1947 ஆகஸ்ட் 15 வெள்ளைக்காரன் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து சென்ற பொழுது தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் பீகார் இருந்துச்சு. தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் மத்திய பிரதேசம் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை விட பீகாரினுடைய ஜிடிபி அப்ப அதிகம். நம்ம விட அவன் வளர்ச்சியில இருந்தான். நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் மனசாட்சியோட சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க நிறைய பேர். சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியா இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், மற்ற உலக நாடுகள் எல்லாம் இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்க யாராவது உத்தரப்பிரதேச பீகார்ல வேலை பார்க்கறாங்களா? இல்ல. ஆனா இதே சென்னையில வட மாநிலத்தவர்கள் எத்தனை பேர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு, தங்கள் பசி பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்களே. தமிழ்நாடு இத்தனை வளர்ச்சி அடைந்திருக்கிறதே, இது எப்படி சாத்தியமாயிற்று? எப்படி தெரியுமா சாத்தியமாச்சு? கேரளால இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்தோம். அவர் வந்து முட்டை மந்திரம் மோதி வச்சாரு. மற்ற ஸ்டேட் எல்லாம் வளராம பிடிச்சு நம்ம வளர்ந்துட்டோம். அப்படியா? ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு கிடைத்தார். ஏன் வடமாநிலங்கள் வளராமல் தமிழ்நாடு வளர்ந்தது என்று சொன்னால், வடமாநிலங்களில் தந்தை பெரியார் என்ற ஒரு மாபெரும் தலைவர் தோன்றாமல் போனார். வடமாநிலங்களில் பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு தலைவர் கிடைக்காமல் போனார். வடமாநிலங்களில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கிடைக்காமல் போனார். வடமாநிலங்களில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் கிடைக்காமல் போனார். நமக்கு அவர்கள் எல்லாம் கிடைத்த காரணத்தினால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க, வளர்ச்சி அரசியலை பேசலாம். நம்ம வந்து வசைபாட வேண்டிய தேவையில்லை. வளர்ச்சி அரசியலை பேசுவதற்கு அத்துணை தரவுகள் நம்ம கிட்ட இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்குது. நீங்க 1970களில் ஐயாவுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அண்ணன் ராஜான வேற அவர் வயசை சொல்லக்கூடாதுன்ட்டாரு, அதனால விட்டுருவோம். மற்றவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 70 வயதுகளை ஒத்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அன்றைக்கு மிகப்பெரிய உணவு பஞ்சம். கம்பு, சோளம், இதான் அரிசி சோறை பார்க்க முடியாது. பேராசான் ஜீவா கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாமேதை 1953 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு உரையாற்றுகிறார். ஜீவாவின் சட்டமன்ற உரைகள் என்று அந்த புத்தகத்தை NCBA தொகுத்திருக்கிறது. நான் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு தரவு உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு, சென்னை எப்படி இருந்துச்சு, தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு. அவர் சொல்றார், சட்டமன்றத்தில் அன்றைக்கு ராஜாஜி முதலமைச்சர், பேராசான் ஜீவா உரையாற்றுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த சர்க்காரை பார்த்து நான் கேட்கிறேன். நான் கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகாவிற்கு சென்றிருந்தேன். கொங்கலக்குறிச்சி என்ற கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு 21 வயது இளம்பெண், 20-25 வயது இளம்பெண் பசியால், பஞ்சத்தால், பட்டினி சாவு, பட்டினியால் மாண்டு மடிந்து வீதியில் கிடந்தாள். அவளுடைய பிணத்தை காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்றன. அந்த காட்சியை பார்த்து நான் மனம் ஒடிந்து போய் வந்து கேட்கிறேன், இதற்கு பிறகு இந்த சர்க்கார் ஒரு தெய்வீக சர்க்கார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அதை நாங்கள் நம்ப வேண்டுமான்னு கேட்டார். அந்த அளவிற்கு பட்டினி சாவு தலைவிரித்து ஆடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. அப்பதான் பேரறிஞர் அண்ணா வந்தார். முதல் சவால் அவருக்கு இந்த பசி பஞ்சம் பட்டினியை போக்குவது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். திமுக ஆட்சிக்கு வந்தால் 3 படி அரிசி லட்சியம், 1 படியாவது நிச்சயம் கொடுப்போம்னு சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் மாண்டு போனார். இயற்கை அவரை எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு வந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு முதல் சவால் என்ன தெரியுமா? இந்த அரிசி பஞ்சத்தை போக்குறது. தயவு செய்து எல்லாரும் கேட்கணும், ஆங்காங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் இதை கேட்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி ஒரே நாள்ல வளர்ந்த வளர்ச்சி அல்ல, பார்த்து அதனாலதான் நம்ம சொல்றோம், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று நாம் சொல்வதற்கு காரணம், பார்த்து கலைஞர் கட்டிய ஒரு அழகிய கட்டடம், ஒரு பெரிய மாளிகைங்க தமிழ்நாடு. அப்ப கலைஞருக்கு இருந்த முதல் சவால் அரிசி பஞ்சம். அங்க பஞ்சத்தை போக்கணும், பசியை போக்கணும், பட்டினியை போக்கணும். பசி பஞ்சம் பட்டினியை எப்படி போக்குவது? உணவு தானியத்தை எங்கே உற்பத்தி செய்வது? டைடல் பார்க்கலையா? இல்ல. உணவு தானியத்தை உற்பத்தி செய்வதற்கு நிலம் வேண்டும். நிலம் யார் கையில் இருக்கிறது? பெரும் முதலாளிகள், பண்ணையார்களின் கைகளில் இருக்கிறது.
அப்ப அந்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தா தான் விளைச்சல் வரும். இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த நிலங்களை எடுப்பதற்கு ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒற்றை கையெழுத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி காட்டினார் கலைஞர். நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி ஏழை எளிய விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை கலைஞர் செய்தார். அப்ப நிலம் அவர்களுக்கு போயாச்சு. இப்ப நிலம் போயிடுச்சு, அங்க உற்பத்தி நிகழணும். உற்பத்தி எப்படி நிகழும்? விளைச்சலுக்கு பிரதானம் என்னங்க? தண்ணீர். இப்ப தண்ணி வேணும். நம்ம ஊர்ல 3 விதமான பாசன அமைப்பு இருக்கு. ஒன்னு ஆற்று நீர் பாசனம், மழை பெய்யும், ஆறுல இருந்து தண்ணி வரும். இப்ப டெல்டாலாம் அப்படித்தான், தஞ்சை மாவட்டம்லாம் அப்படித்தான். இன்னொன்று கிணற்று நீர் பாசனம், இன்னைக்கு போர் போட்டிருக்கோம், அன்னைக்கு கிணறு. இன்னொன்று மானாவாரி, மழை பெஞ்சாத்தான். இப்ப இந்த 3ஐயும் பார்க்கிறாரு. முதல்ல என்ன முடிவு பண்றாரு? சரி, இந்த கிணற்று நீர் பாசனம் அப்போ உள்ளவங்களுக்குலாம் தெரியும், கமலையை வச்சு இறைச்சி ஊத்தணும். ஞாபகா? விஜயகாந்த் படத்துல கூட பாடுவார, ஏத்தம்மையா ஏத்தம் ஏழோ நங்கடி ஏத்தம்மையா ஏத்தம். இங்கேருந்து நடக்கணும், அல்லது மாடை கட்டி விட்டுருப்பாங்க, அப்படியே மாடு இங்கேயும் அங்கேயும் போகும். கமலையில தண்ணி வாரி வாரி இறைச்சி என்னைக்கு நிறையிறது வயல். அப்போ அவர் சொல்றாரு, எப்ப அங்க வாங்க, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நவீனம் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு இருக்க இளம் தலைவர்கள், இளம் பிள்ளைகள்லாம் இதை கேட்கணும். நீங்கள் மின் மோட்டார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த விவசாயம் பெருகும் என்று சொல்லுகிறார். நல்லா தான் இருக்கு ஐடியா. மின்சார மோட்டார் வச்சா கரண்ட் பில் யாரு கட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அவர் சொன்னார், நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், உங்கள் மின் கட்டணத்தை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்தியாவில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தருகிறேன் என்று சொல்லி இலவச மின்சாரத்தை கொடுக்கிறார். இலவச மின்சாரம், டிராக்டர் மானியம், உரம் மானியம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆற்று நீர் பாசனத்தை பெருக்குவதற்கு இன்னைக்கும் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான். வைத்தறிச்சல்ல, பொறாமையில என்ன சொல்றாங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டா அப்படின்னு ஒருத்தர் கத்துவாரு. நிறைய பேர் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிக அணைக்கட்டுகளை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் பெருமையோடும் நன்றியோடும் சொல்கிறேன். 42 அணைக்கட்டுகளை கட்டுகிறார். எங்க ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்பியாறு, கொடுமுடியாறு, வடக்கு பச்சையாறு, பொய்கையாறு, எவ்வளவு சிற்றாறு, மாம்பழத்துறையாறு எங்க ஊர்ல மட்டும். அண்ணன் பேசக்கூடாதுட்டாரு, அதனால என்னால இங்க வரைக்கும் வருது. நேற்று கூட ஒருத்தர் ஈரோட்ல போய் பேசுறாரு, காளிங்கராயர் அணைகளை கட்டினார், அதன் பிறகு வந்த திமுக அணை கட்டிச்சான்னாரு. அதே ஈரோட்டுல குண்டேரி பள்ளம் என்ற அணையை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை அவருக்கு யாராவது சொல்லணும். அவர் அங்கிருந்து பேசுறாரு, என்ன பண்றாரு? சரி, இவ்வளவு அணைகளை கட்டுகிறார். இப்ப விவசாயம் பெருகிடுச்சு, இப்ப விளைச்சல் வந்துட்டது. ஒரு பக்கம் பசி பஞ்சம் பட்டினியால் இருக்கக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கம் விளைந்து நிற்கும் விளைபொருள் அரிசி. இப்ப இதை கொண்டு போய் அங்க சேர்க்கணும். எப்படி கொடுக்கிறது? கடையில் கொடுத்தா, மார்க்கெட்ல கொடுத்தா அவங்க சந்தை விலைக்கு விற்பார்கள். சந்தை விலைக்கு விற்கின்ற பொழுது பொதுமக்களால் வாங்க முடியாது, திருப்பியும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவான். அப்ப என்ன பண்ணணும்? அதை மிக குறைவான விலையில கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கணும். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை இந்தியாவில் முதன்முறையாக உருவாக்கி ஊருக்கு ஊரு ரேஷன் கடைகளை திறந்து நியாய விலை கடைகளின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து பசி பஞ்சம் பட்டினி இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டினார் கலைஞர். வயிற்றுக்கு சோறு வந்துருச்சு, போதுமா? நெக்ஸ்ட் கல்வி, பள்ளிக்கூடம். பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார். அதன் பிறகு கலைஞர் வருகின்ற பொழுது அவர் அடுத்த கட்டத்துக்கு அதை எலிவேட் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, இத்தனை கிலோமீட்டருக்கு கட்டாயம் ஒரு இடைநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று கிலோமீட்டர் வைசா கட்டாயம் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று சட்டமாக்கி தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை கொண்டு போய் சேர்த்தார். அப்பவும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? இங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை. ஆமா, ரைட். இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்க பாட்டி எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்? ஏன் உங்க பாட்டி படிக்கல? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க பாட்டியை யார் படிக்க விடலன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? உங்க அம்மா படிச்சிருக்காங்களா? அம்மா எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு கேட்டா ஒரு 4 பேர் வேணா கைத்துக்கலாம், 2 பேர் கைத்துக்கலாம் அதிகபட்சம். அம்மா டிகிரி ஹோல்டர் எத்தனை பேர்? ஆனா இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் அத்தனை பேர் பட்டதாரிகளாக நிச்சயம் மாறி இருப்பார்கள். இது எப்படி நடந்துச்சுன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அவர் யோசிக்கிறாரு, பள்ளிக்கூடம் திறந்துட்டோம், ஆனா ஆண்கள் கூட ஓரளவு வர்றாங்க, பெண்கள் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா எல்லாரும் பிள்ளைங்க பருவம் அடைந்தவுடன், பூ பெய்தவுடன் பிள்ளைகளை திருமணம் செஞ்சு கொடுக்கறது தான் நம்ம எல்லாரும் புரியா இருந்தோம் அந்த காலத்துல. இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கு என்ன வழி? திருமணம் தான் அவனுக்கான ஒரு
தூண்டிலா இருக்கு, சரி அதையே நம்ம மாத்துவோம் அப்படின்னு கலைஞர் என்ன செஞ்சாரு, இந்த திருமணம் தான் அப்ப இந்த திருமணம் தான் உட்காருங்க, ஐயா கிளம்புறாங்க, நீங்க உட்காருங்க. ஐயாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு, நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, நீங்க உட்காருங்க. அப்ப திருமணம் தான் இங்க பிரச்சனையா இருக்கு. திருமணத்திற்காக பிள்ளைங்களை உடனே கட்டி கொடுத்தலாம், கல்வி தடைபடுகிறது. இந்த திருமணத்தையே நம்ம காரணமா காட்டி இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு முடிவு கொண்டாரு. என்ன சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைங்களை 8வது வரைக்கும் படிக்க வச்சா, 10வது வரைக்கும் படிக்க வச்சா நான் திருமண உதவித்தொகை திட்டம் தருகிறேன்னு அறிவிக்கிறார். இப்ப நம்ம ஊர்ல பிள்ளைங்க பூப்படைந்தவுடன், எளிய மொழியில சொன்னா நம்ம ஊர்ல வயசுக்கு வந்த உடனே, பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே கட்டி கொடுக்கணும்னு நினைச்ச பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கலைஞர் உதவித்தொகை தர்றாராம், நம்ம என்ன செய்வோம் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்களை அனுப்புவோம் அப்படின்னு ஒரு முடிவு வர்றாங்க. அப்ப 10ஆம் வகுப்பு வரைக்கும் அனுப்பலாம்னு முடிவு வருகின்ற பொழுது பல தாய்மார்கள், பல பெண்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் வருகிறார்கள். அப்புறம் அப்படியே 12th வரைக்கும் சில திட்டங்களை நீட்டிக்கிறார். இன்றைக்கு கலைஞரின் வாரிசு, பெரியாரின் கொள்கை வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பொழுது சொன்னார், அது என்ன பொம்பளை பிள்ளைலாம் படிச்ச உடனே கட்டி தான் கொடுக்கணுமா, கல்யாணம் தான் குறிக்கோளா, அடுத்த கட்டத்துக்கு வாங்க, நீங்க கல்லூரிக்கு வாங்க. சார் கல்லூரி வர்ற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மாணவிகளுக்கு சொன்னார், உங்களுக்கு தகப்பன் சாமியாக நான் நிற்கிறேன், மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் நான் தருகிறேன், உங்கள் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புங்கள். இன்னைக்கு ஏழை எளிய மாணவிகள், அரசு கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் ஏழை எளிய மாணவிகள் இன்றைக்கு கல்லூரிக்கு வருகிறார்கள். அப்ப படிப்பை கொடுக்கிறாரு. அடுத்தது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க சென்னை வாசிங்கிறதுனால இது நான் சொல்றேன். இதே ஜீவாவை பத்தி சொன்ன இல்லையா, இதே ஜீவா சட்டமன்றத்தில் பேசுறாரு. நம்ம பாரிஸ் கார்னர்ல இருந்து அவர் சொல்றாரு, பாரிமுனையிலிருந்து தண்டையார்பேட்டை வழியாக திருவொற்றியூருக்கு ஒரே ஒரு பேருந்து விட வேண்டும் என்று 2000 பேர் கையெழுத்து போட்டு மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை ஒரு பேருந்து கூட விடப்படவில்லை. நான் இந்த அவையில் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேட்கின்றேன், இந்த வடசென்னை மக்களுக்காக ஒரு பேருந்தை தருவீர்களா மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாரு அன்னைக்கு ஜீவா. பேருந்து வசதி இல்லாம இருந்தோம் நம்ம ஒரு காலத்துல. தனியார் பெரும் முதலாளிகளிடம் பேருந்து வசதி இருந்துச்சு. அந்த பேருந்துல உங்க தாத்தாவையும் என் தாத்தாவையும் ஏத்த மாட்டான். ஏன்னு தெரியுமா இருக்காது, இங்க இருக்கிற 70 வயதை கடந்தவர்களுக்கு நான் சொல்ற வரலாறு தெரியும், இளம் பிள்ளைகளுக்கு தெரியாது, காது கொடுத்து கேளுங்க. உங்க தாத்தாவையும் என் தாத்தாவையும் பஸ்ல அந்த காலத்துல ஏத்த மாட்டான். ஏன்னா நாமெல்லாம் சூத்திரர்கள், சூத்திரம் பஸ்ல ஏறக்கூடாது. அப்பதான் கலைஞர் கேட்டார், இவங்களெல்லாம் ஏன் பஸ்ல ஏத்த மாட்டேங்கிற சார், இவங்களெல்லாம் சூத்திரர்கள் சார், இவங்களெல்லாம் ஏத்த மாட்டோம் சார். ஓ பஸ் ஓண்ட இருக்கிற திமிரல நீ பேசுற, பஸ்ஸை கொண்டா அப்படின்னு சொல்லி தனியார் பெருமுதலாளியிடம் இருந்த பேருந்துகளை அரசுடைமையாக்கி இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படி உண்டாக்கி இன்னைக்கு அதன் பிறகுதான் தமிழ்நாடு முழுக்க பேருந்துகள். இன்றைக்கு சென்னையில இப்போ புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள், அதை பாத்தீங்களா, எல்லாம் மின்சார பேருந்துகள் பாத்தீங்களா, வெளிநாட்டில் போற பஸ் மாதிரி எப்படி இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த தாழ்தள பேருந்துகள், மின்சார பேருந்துகள், அது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நாம எப்பவுமே அட்வான்ஸா திங்க் பண்றவங்க, தமிழ்நாடு எப்பொழுதுமே முன்னோக்கி திங்க் பண்ணும். ஒரு வாரமா செய்தி பாருங்க, டெல்லியில யாரும் வீட்டை விட்டு வெளியில வர முடியல, காற்று மாசு, ஏர் பொல்யூஷன், அதெல்லாம் இப்ப என்னன்னு நமக்கு தெரியல. காற்று மாசு, வெளியில வர முடியாது, சுவாசிக்கவே முடியாது, ஆக்சிஜன் இல்ல, மக்கள் மூச்சு திணறலால் மாண்டு மடிகிறார்கள். காரணம் கட்டுக்கடங்காத வாகனங்கள், அந்த வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை. இப்ப அரசு இந்தியாவில் முதல் முறையா தமிழ்நாடு தான் வருது அந்த இடத்துக்கு. இவ்வளவு வாகனங்கள் செல்கின்றன. நாம் முதல் முறையாக நாம முன்னோடியா இருப்போம், அரசே ஒரு முன்னோடியா இருக்கட்டும். இந்த டீசல் வாகனங்களை படிப்படியாக குறைத்து மின்சார வாகனங்களுக்கு மாறுவோம் என்று இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்றைக்கு ஏராளமான மின்சார பேருந்துகளை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ பார்த்து பார்த்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இளம் பிள்ளைகள் இருந்தா நீங்க அப்புறமா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நான் சொல்றத. நம்முடைய குடியரசுத் தலைவர் இப்ப யாரு? மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள்.
மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு செய்தி வந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல அந்த செய்தி. அந்த செய்தி என்னன்னா, குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க இருக்கும் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களினுடைய கிராமத்திற்கு மின்சார வசதிகள் கொடுக்கும் பணிகள் தீவிரம். எப்படி? ஒருத்தர் குடியரசுத் தலைவராக ஆகும் போதுதான் அவர் கிராமத்துக்கு மின்சாரமே கொடுக்கப்படுகிறது வட இந்தியாவில். ஆனால் 1970களிலேயே தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டியவர் டாக்டர் கலைஞர். எல்லா வசதியும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அவர் கொண்டு வந்த டைடல் பார்க்ல வேலைக்கு சேர்ந்து, உங்களுக்கு தெரியுமா 70களில் டிவி கிடையாது பல வீட்டில். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒளியும் ஒளியும் பார்க்கணும்னா எங்க ஊர்ல ஒரே ஒரு கிராமத்துல டிவி உண்டு. ஒரே ஒரு கிராமத்துல தான் டிவி. அந்த வீட்லயும் உள்ள விட மாட்டாங்க. அந்த அலிக்கம்போலியா பார்க்கணும். அந்த ஆஃப் பண்ண டிவியை பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும். உண்மையா இல்லையா? ஒரே ஒரு நாள் ஒளியும் ஒளியுமுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த 1970களில் தமிழ்நாட்டில் பாட புத்தகத்தில் கணினி கல்வியை, கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மாமேதை, மகத்தான தலைவன் டாக்டர் கலைஞர். அவர் தான் அப்புறம் டைடல் பார்க்க கொண்டு வந்தார். இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்து படி படி படின்னு கல்லூரியா திறந்து எல்லாரையும் படிக்க வச்சா நம்ம பையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை திறந்து திராவிடம் என்ன செய்யறதுன்னு கேட்கலாம். என்னத்த சொல்றது? திராவிடம் இதையெல்லாம் செய்யாமல் போயிருந்தால், திமுக இதெல்லாம் செய்யாமல் போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க இருப்பீங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்க. நான் ஒரு ரீல்ஸ் சும்மா கற்பனையா சொல்றேன், நீங்க கற்பனை பண்ணீங்க. நீங்க இப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போங்க. நம்ம ஊர்ல சென்ட்ரல், சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போங்க. போய் ஒரு அரை மணி நேரம் நின்று பாருங்க. வட இந்தியாவை சேர்ந்த ஆணும் பெண்ணும், அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாவம் 16 வயசு 17 வயசு இருக்கும். அதுவும் நம்ம சகோதரன் தான், சகோதரி தான் பாவம். 16 வயசு 17 வயசு எலும்பும் தோடுமா, கையில ஒரு குழந்தை, வயிற்றுல ஒரு குழந்தையோடு சாக்கு முட்டையோட வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இறங்கி சாறை சாலையாக வேலைக்கு வருவதையும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் படுத்து தூங்குறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட்டா? சரி, இது வட இந்தியா. பாஜக ஆட்சி செய்யும் வட இந்தியா, டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த வட இந்தியா எப்படி இருக்கு பாத்துக்கங்க. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னா, ஆமா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கும். அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. வட இந்தியாவை சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் பசியை, பஞ்சத்தை, பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும், திருப்பூர் ரயில் நிலையத்திலையும், கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலையும் வந்து காத்து கிடக்கா. இது ஒரு பக்கம், இது ஒரு ஷாட். அப்படியே சினிமா மாதிரி கற்பனை பண்ணுங்க, கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அப்படியே சென்னை விமான நிலையம், அதை பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைகள், இந்த மண்ணின் பிள்ளைகள் கோட்டு போட்டு, காலுக்கு மேல கால் போட்டு, கையில டேபையோ லேப்டாப்பையோ வச்சுட்டு அமெரிக்காவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும், கனடாவுக்கும், அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில், மிகப்பெரிய பொறுப்புகளில் வேலைக்கு செல்வதற்காக விமான நிலையங்களில் காத்திருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் ஒருபுறம், தமிழ்நாட்டிற்கு தங்கள் பசியை, பஞ்சத்தை, பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு சாறை சாறையாக படையெடுக்கும் வட இந்திய சகோதர சகோதரிகள் ஒருபுறம். ஏன்? ஏனென்றால் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் கிடைத்ததால் நாம தப்பி பிழைச்சோம். இது எதையும் புரிஞ்சுக்காம ஐயா போயிட்டாரு, அதனால நம்ம பேசலாம். இது எதையும் பேசாம, இது எதையும் புரிஞ்சுக்காம இப்ப ஒரு கொஞ்சம் கூட்டம் கிளம்பிருக்கு. அவரு, நான் கூட எங்க ஊர்ல ஒரு பையன் கேட்டேன், ஏய் யாருக்கா ஓட்டு போடுவ? இந்த நடிகருக்கு தான், புதுசா வந்திருக்காருல அவருக்கு தான். ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற? என்னமா டான்ஸ் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரா? சரி இங்க வா அப்படின்னு மேடை கூப்பிட்டேன். உண்மையிலே நடந்துச்சு கூப்பிட்டேன், இங்க வா. அது இருக்கட்டும், உனக்கு 2 அக்கா இல்ல? ஆமாண்ணே 2 அக்கா. மூத்தோலை கட்டி கொடுத்தீங்களா? ஆமாண்ணே மூத்தோலை கட்டி கொடுத்துட்டோம். இளையவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? ஆமாண்ணே இளையவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச நல்ல பையன் ஒருத்தர் இருக்காண்டா, கெட்டிக்கார பையன், தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். சொல்லுங்கண்ணே மாப்பிள்ளை என்ன வேலைன்னு பார்க்கணும். என்ன நீ இப்படி கேட்ட? மாப்பிள்ளை பிரமாதமா பிரமாதமா டான்ஸ் ஆடுவான். அண்ணா இல்லைண்ணே என்ன வேலை பார்ப்பான்னு கேட்டேன். அதான்டா பிரமாதமா டான்ஸ் ஆடுவான். என்ன வேலைண்ணே? அதான் சொன்னேன் டான்ஸ் ஆடுவான். என்ன டான்ஸ் ஆடுவாங்கிறதுக்காக பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானா தம்பி சொன்ன நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறதுக்காக ஒருத்தர் நாட்டே கொடுக்கலாம்னு சொன்னியடா தம்பி. இளம் பிள்ளைகள் சிந்திக்கணும் தயவுசெய்து.
இன்றைக்கு அவர் நம் தலைவரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அங்கிள், உங்களுக்கு எங்களை பார்த்து பயமான்? அவர் பிறந்தது 1974. யாரு இப்ப கேட்கிறார்? அந்த டான்ஸ் ஆடுற நடிகர். அவர் பிறந்தது 1974. அவர் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்தார் 1976. அவர் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவே ஒரு பாட்டியம்மாவை பார்த்து பயந்துச்சு. அந்த பாட்டியம்மா பேர் இந்திரா காந்தி. அந்த பாட்டியம்மாவையே பார்த்து பயப்படாதவரா எங்க தலைவர் ஸ்டாலின். நீங்கள் 1.5 வயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் மிசா சட்டத்தை அமல்படுத்திய பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் இந்திரா காந்திக்கு அடிபணிய மறுத்து, மிசா சட்டத்திற்கு அடிபணிய மறுத்து சிறைக்கு சென்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களை பார்த்து பயந்துட போறாரா? கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணணும். தயவுசெய்து கேளுங்க. ஒரு மாற்றம் இங்க வா. என்ன மாற்றம் எனக்கு சொல்லு. ஒரு 5 விஷயத்தை சொல்லு. இடஒதுக்கீடு என்னன்னு தெரியுமா? தெரியாது. தமிழ்நாட்டோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா? தெரியாது. தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு ஒரு 10 நிமிஷம் பேச தெரியாது. ஒரு மாற்றம். காலையில டெய்லி என்ன சாப்பிடுவேன்? ஆனா காலையில சொன்ன டீ குடிப்பேன். ஒரு மாற்றம். நாளை இருந்து பால் காயில குடிப்பியா? குடிக்க முடியுமா? பிறந்ததுல இருந்து அம்மாவை எப்படி கூப்பிடுறேன்? அம்மானு தான் கூப்பிடுவேன். ஒரு மாற்றம். நாளையில இருந்து அத்தையனு கூப்பிடு. செருப்பு கட்டி அடிப்பா. சி முதலி அம்மாவை அத்தையனு கூப்பிடுத. எப்படி அம்மாவை மாற்ற முடியாதோ அதே மாதிரி ஒரு நல்லாட்சியை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. இந்த ஆட்சியில் குறைபாடுகளே இல்லை அப்படின்னு சொன்னா முதலமைச்சரே ஒத்துக்க மாட்டார். நான் தைரியமா சொல்றேன். போதாமைகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் இதை விட சிறந்த ஆட்சி ஒன்று நிச்சயம் இருக்காது, இருக்க முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். என்னோடு யார் வேண்டுமானாலும் விவாதிக்க வரலாம், டேட்டாவோட விவாதிக்க நான் இருக்கேன். ஒரு பிராக்டிகலா ஏதாவது புரிஞ்சு பேசணும். நேற்று ஈரோட்டில் இருந்து பேசுறார். என்ன கல்வியில சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க? கல்வியில எங்க பிடிச்சது தெரியுமா? தமிழ்நாடு. டிராப் அவுட் தமிழ்நாட்டில் அதிகம். அவர் டிராப் அவுட்னா என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க 8ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளைங்க 9ஆம் வகுப்பு போகாம 8ஆம் வகுப்புலேயே நிக்கிறது, அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்ச பிள்ளைங்க 11ஆம் வகுப்பு போகாம 10ஆம் வகுப்புலேயே நின்றது, அல்லது 12ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளைங்க காலேஜ் போகாம 12ஆம் வகுப்புலேயே நிக்கிறது. இதை தான் டிராப் அவுட், ஸ்கூல் டிராப் அவுட்னு சொல்றாங்க. இந்த ஸ்கூல் டிராப் அவுட் இந்தியா முழுவதும் இருக்கு, ரேஷியோ இருக்கு. அவர் பேசுறாரு ஸ்கூல் டிராப் அவுட் தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு. பக்கத்துல செங்கோட்டை நிக்கிறாரு. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. ஏன்னா நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போனா மண்டையாட்டிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் பாஜக காரன் இல்ல, நாங்க பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள். செந்தில்வேல் எட்ரா கம்ப்யூட்டர் எடுத்து டப்பு டப்புன்னு தட்டி ஸ்கூல் டிராப் அவுட் என்னன்னு ரேஷியோலாம் எடுத்துட்டேன். எடுத்தா என்ன ஷாக் தெரியுமா? ரமேஷ் பொக்ரியால்னு ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், பாஜக அமைச்சர், அவர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. அவர் பேசும்போது அவர் இங்க அப்ப யாரு கல்வி அமைச்சர்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன். அவர் சொல்றாரு ஸ்கூல் டிராப் அவுட் தமிழ்நாட்டில் தான் அதிகமாயிருக்கிறது. இப்ப இல்ல, 2017-18 100க்கு 8 விழுக்காடாக இருந்த ஸ்கூல் டிராப் அவுட், அதாவது 100 பேர் படிச்சிருக்காங்கன்னா 92 பேர் தான் அடுத்தது போவான், 8 பேர் போக மாட்டான், அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போக மாட்டான். அப்படி வச்சுக்கங்க. 8% இருந்த ஸ்கூல் டிராப் அவுட் 16 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு? 100%, 100% அப்படியே அதிகரிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்கூல் டிராப் அவுட் 100% அதிகரித்திருக்கிறது என்று ரமேஷ் பொக்ரியால் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். அப்ப யார் இங்க கல்வி அமைச்சர் கேட்டீங்கன்னா KA செங்கோட்டை. அவர் ஆட்சியில தான், அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போதுதான் ஸ்கூல் டிராப் அவுட் அதிகம். அதன் பிறகு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஸ்கூல் டிராப் அவுட்டை குறைப்பதற்காக காலை உணவு திட்டம் என்ற ஒன்றை, அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். கையில புண்ணு வந்துடாது, தைரியமா கை தட்டுங்க. என்ன பிரச்சனை இல்லையா? காலை உணவு திட்டம். கனடா நாட்டு பிரதமர் அதை பார்த்து நம்ம நாட்டு, அவர் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. காலை உணவு திட்டம், உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 10th முடிச்ச பிள்ளைங்க +1 +2 ITIயோ பாலிடெக்னிக்கோ ஏதோ ஒன்று சேர்ந்து ஆகணும். சேரலைன்னா தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அவங்க வீட்டுக்கு நேரா போயிருவாங்க. இங்கவா, நீ ஏன் சேரல, எதுக்காக படிக்கல, என்ன காரணம்னு கேட்டு அவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்து அவங்களை கூட்டு போய் அப்படியே எங்க சேர்த்து விட்டுருவாங்க? ஹையர் ஸ்டடீஸ்ல சேர்த்து விட்டுருவாங்க. அப்படி சேர்த்து 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 அஇஅதிமுக ஆட்சி காலத்துல ஐயா நடிகர் அவர்களே, நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்களா செங்கோட்டையன், அவர் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது 16 விழுக்காடாக இருந்த அந்த இடைநிற்றல் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் குறைக்கப்பட்டு 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 16 விழுக்காட்டிலிருந்து இன்றைக்கு 7 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது 4 ஆண்டுகள். இந்த 7 விழுக்காட்டையும் செந்தில் வேலா சொல்றான் இல்ல, நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு கொடுத்த பதில் எல்லாமே டேட்டாவா இருக்கு. அப்போ ஒரு பக்கம்
திரைத்துறை கவர்ச்சியை வைத்து இளம் தலைமுறையை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலை. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் மாணவிகளிடம் கேட்பதுண்டு, தங்கைகளிடம் கேட்பதுண்டு. இங்க கூட தாய்மார்கள் இருக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாரோ ஒரு நடிகை உங்க பகுதிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு நடிகை, எந்த நடிகை வேணாலும் திங்க் பண்ணிடுங்க. நீங்க அந்த காலத்து ஆட்கள் யாராவது செத்து போன நடிகை நினைக்கக்கூடாது. இப்ப இருக்கிற நடிகை, யாரோ ஒரு நடிகை இந்த பகுதிக்கு வர்றாங்க. இங்க இருக்கிற அக்காலாம் இருக்கிறீங்க, அம்மாலாம் இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர்கள், உங்க பையன் ஏடிஎம் மடிச்சு கட்டிட்டு அந்த நடிகையுடைய காருக்கு பின்னாடி ஓடுறான். அப்படின்னு ஓடுறான். ஏதோ ஒரு நடிகை கட்சிக்குங்க. ஆனா பார்த்துட்டு உங்க அக்கா, பக்கத்து வீட்டு அக்கான்னு சொல்லுது, ஏன் கீதா, உன் மாப்பிள்ளையும் உன் மகனும் அந்த நடிகை கார் பின்னாடி என்னமா ஓடனா, சூப்பரா ஓடனாமா அப்படின்னு கேட்பீங்களா? அடச்சி கர்மமே வீடா. என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பெருமையா இருக்குமா, அவமானமா இருக்குமா? அவமானமா இருக்கும். ஏன்? அவங்க பெண் என்பதாலா? அவங்க நடிகை என்பதாலா? யோசிச்சு பாருங்களேன். இவங்க நடிகை, இவர் நடிகர். இவங்க ஹீரோயின், இவர் ஹீரோ. அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்க பெண், இவங்க ஆண். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு நடிகையின் கார் பின்னாடி திபு 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 திபுன்னு பின்னாடி ஓடுவது அவமானம் என்று உரைக்கக்கூடிய உங்களுடைய அறிவுக்கு, ஒரு நடிகனின் கார் பின்னாடி ஓடி 41 பேர் செத்து போனது அவமானம் என்று ஏன் இந்த அறிவுக்கு உரைப்பதில்லை? இதை உரைக்க கேட்கணும். அப்போ தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் திமுக கொண்டு போய் உயரத்துல உச்சத்துல வைக்குதுன்னா, வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி யாரையா கூட்டு கொண்டு வந்து கீழே பிடிச்சி இறக்கி விட்டுருது. நீங்க கல்லூரிக்கு நான் ஃபேஸ்புக்ல, என் ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ போட்டேன்னா 1 மில்லியன் வியூஸ் போகும். சரியா? 1 மில்லியன் வியூஸ் போகும். நாளைக்கு காலையில நான் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இங்க தாம்பரத்தில் ஏதாவது ஒரு காலேஜ்ல, எம்சிஜி காலேஜ் இருக்கு, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், நாளைக்கு நான் தான் கணக்கு வாத்தியார். ஒத்துப்பீங்களா? டேய், நீ பிரபலமா இருக்கலாம், உன் வீடியோ 1 மில்லியன் போலாம், அதுக்காக நீ கணக்கு வாத்தியார் கேட்பீங்க. அப்போ கணக்கு வாத்தியார் ஆகணும்னா கணக்கு படிக்கணும், தமிழ் வாத்தியார் ஆகணும்னா தமிழ் படிக்கணும், ஒரு பியூன் ஆகணும்னா கூட அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் ஒருவரால் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் என்று சொன்னால் அதை விட வெட்கக்கேடு, மானக்கேடு ஏதேனும் உண்டா? அப்போ பிரபலம் என்பது தகுதி அல்ல, மக்களுக்கு நீங்கள் யாரோடு நின்றிருக்கிறீர்கள் என்பது முக்கியம். இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதவாதம். நான் அதை பேசிட்டு நிறைவு செஞ்சிடறேன். அதற்கு முன்பாக நீங்க போகும்போது வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அல்லது மொத்தமாக கூட யாராவது வாங்கி கொடுங்க. இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்டுட்டு போகும்போது மறந்துடும். இதை எல்லாத்தையும் எளிமையா தொகுத்து ஆதாரத்தோட நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். திராவிடம் 2.0 ஏன் எதற்குன்னு. மாண்புமிகு முதலமைச்சர் அணிந்துரை கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் தான் வெளியிட்டாரு. 100 ரூபாய் அந்த புத்தகம். இப்ப எஞ்சி போடாதீங்க. ஆமா, அண்ணன் வாங்கிட்டாரு, காட்டிட்டாரு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா யாராவது வசதி வாய்ப்பு இருக்குன்னு மொத்தமா கூட ஒரு 100 புக்கை வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அது எதுக்காக வாங்க சொல்றேன்னா, நான் புத்தகம் இருக்க வாங்கிக்கிறதுக்காக இல்ல, அது ஒரு சான்று. யார் கேட்டாலும் உங்ககிட்ட அதுல எவிடன்ஸ் இருக்கு. ரைட், அது ஒரு பக்கம். இப்ப பாஜக மதவாதத்தை எடுத்து நாட்டை பிளவுபடுத்தணும். இந்த திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சிட்டான். காண்டாண்டு காலமா அங்க என்ன இருக்கு? தீபம் ஒரு இடத்துல ஏற்றப்படுது. இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் தர்கா. கோயில்ல தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கு வருஷம் வருஷம். இவன் என்ன சொல்றான்? எல்லாம் கிடையாது, இந்த தர்கா வாசல்ல தான் தீபம் ஏற்றுவோங்க. நீங்க ஏற்ற சொல்ற இடத்துல எல்லாம் ஏத்துறதுக்கு அது என்ன கேஸ் ஸ்டவாடா? எங்க கொண்டு போய் வச்சு ஏத்தினாலும் அது என்ன அடுப்பா? திருக்கார்த்திகை தீபம்டா, அது அப்படிலாம் ஏற்ற முடியாது. ஆகம விதின்னு ஒண்ணு இருக்கு. கோயில்ல ஏத்தணும்னா கோயில்ல தான் ஏத்தணும். கரெக்டா இல்லையா? அப்படி ஏற்ற முடியாது, கோயில்ல தான் ஏத்தணும். இப்ப பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? வட இந்தியா மாதிரி இங்க பண்ணிடலாம். அது ஒருத்தர் சொன்னார், ஒரு ஞானி இருக்காரு, வாலிம் சாக்கரடி ஹெச் ராஜா. அவரு நீங்க வேகமா சொன்னீங்கன்னா வேற மாதிரி கேட்கணும். எச் ராஜா எச் ராஜா எச் ராஜா எச் ராஜா எச் ராஜான்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி கேட்கும். அவரு என்ன சொல்றாரு? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றாமல் விட மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு நினைச்சிட்டீங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். வேற யாரு டைலாக்கையும் நான் ஞாபகப்படுத்தல, உங்க டைலாக்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர். அவர் என்ன பண்ணாரு? ஒரு நீதிபதி தீர்ப்பை கொடுக்குறாரு, ஏத்துங்க 6 மணிக்கு ஏத்தி ஆகணும், இல்லைன்னா 6:10 அவ்வளவுதானே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏத்தல. ஏன்னா நான் சொன்னேன் ஏத்தல. சிஐஎஸ்எஃப் வீரர்களை அனுப்புங்க, அவங்க போயிட்டு ஏத்த முடியாது. காவல்துறை அதிகாரிகள் நின்று விட்டார்கள், வாய்ப்பு இல்லை.
நீதிமன்ற உத்தரவு, நீங்கள் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். We will face the consequences என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க காவல்துறை இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர். மத சண்டைகளுக்கு விடலான்னு பார்த்தாங்க. முருகன், நான் சொன்னேன் முருகனை டென்ஷன் ஆகி வேலை எடுத்து வாயில குத்திடுவான், ஓடி வந்துருங்க. என்ன நினைச்சிட்டு அவன் மட்டும்தான் இந்துன்னு. நான் தான் சொல்லுவேன், போய் நாங்களாம் யாரா? நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என் பேரே செந்தில்வேல். திருச்செந்தூர் முருகன் காது குத்தி நொட்டை போட்டு எங்க அப்பா செந்தில்வேல் பேர் வச்சாரு. எங்களுக்கு எப்படி சாமி கும்பிட்டு நீங்க சொல்லி தராங்க. நீங்க உங்களை கேட்டா நாங்க சாமி கும்பிட்டு அண்ணன் மாலை போட்டிருக்காரு, சபரிமலைக்கு போவாரு. பிஜேபி கேட்டா மாலை போட்டாரு. இல்ல போகும்போது அங்க வாபர் சன்னிதிக்கு போகாம இருப்பாரா? வாபருக்கும் சேர்த்து ஒரு வாபர் சாமிக்குன்னா சரணம் ஐயப்பான்னு போட்டு போயிருவோம். நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேளாங்கண்ணி மாதாவுக்கும் போவோம், நாகூர் தர்காவுக்கும் போவோம், பிள்ளையார் கோயிலுக்கும் போவோம், எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துடும். சாமி இல்லைன்னு சொல்றோம் நம்ம கூட இருப்பான். எல்லா உணர்வுகளையும் மதிக்கக்கூடியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சாமி இல்லைங்கிறியா, ரைட், ஓகே. சாமி இருக்கீங்க, ஓகே. சண்டை போட்டு சாவாதீங்க, அவ்வளவுதான். உண்மைதானக்கா? சண்டை போட்டு மண்டையை பிடிச்சி எடுத்துக்கு நீங்க. நான் தான் எல்லா இடத்துலையும் ஒன்று சொல்லுவேன், தமிழின் மேன்மை, தமிழ்நாட்டின் தொன்மை இவர்களுக்கு தெரியவில்லை. நான் ஒரு பாடலை சொல்லிட்டு உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஒரு கதை. உங்களுக்கு எல்லாம் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் இல்லையா? அதுல அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துடும். ஒரு மேங்கோவால, ஒரு மாம்பழத்தால. யாருக்கும் சண்டை? அப்பாவுக்கும். தம்பி சிரிக்கிறார், வேற எதுவும் ஞாபகம் வந்துட்டு நினைச்சேன் அவருக்கு. ஐயோ, நீங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் மாம்பழத்தால சண்டை வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஆத்தாடி, இது வேற மாதிரி போகுது. நான் சரி, அப்ப நம்ம மாம்பழம்னு விட்டுருவோம். மாம்பழம்னு சொன்னாலே உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வருது. அவன் ஞானப்பழம்னு சொல்லிடுவானே, அது நல்லதுண்ணே. அண்ணாச்சி எடுத்து கொடுத்தாரு, நன்றி. ஞானப்பழம்னு வச்சுப்போம். ஏன்னா மாம்பழத்தால அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைன்னா உங்களுக்கு ஒட்டு கேட்பு கறி வரைக்கும் ஞாபகம் வரும். அதை விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஞானப்பழம், அதனால சண்டை. பிள்ளையாரும் மொத்தத்தையும் சாப்பிட்டாரு. முருகருக்கு டென்ஷன் ஆகி பழனி மலைக்கு போயிட்டாரு. இப்ப முருகரை சமாதானப்படுத்தி கூட்டு வரணும். யாரை கூப்பிடலாம்? அப்படியே சிவபெருமான் தேடும்போது அங்க ஒரு கிளவி சுத்திட்டு இருந்துச்சு. அவ்வை பாட்டி, இங்க வா, என் பையனை கூட்டு வந்துட்டாரு சிவபெருமான். இப்ப அவ்வை பாட்டி போதும். பழம் நீ அப்பா, யாருக்கா பாட தெரியுமா? நான் ஒரு மீட்டிங்ல போய் பாடினேன், தெரியாதனமா. எஸ்.ஆர். ராஜா அடுத்த மீட்டிங்ல, சார் எங்க ஊர் கோயில் திருவிழா நீங்க தான் சார் கச்சேரிட்டான். பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா அப்படின்னு பாட்டு. அது ஒரு பாட்டு பாடும். ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத முருகனானி, மாறுவது மனம், சேருவது இனம், புரியாத சிறுவனானி. பாட்டு. ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனா நீ அப்படின்னு பாடுது. சார், ஆறுவது சினம்னா என்ன சார்? ஏதோ சமஸ்கிருத மந்திரம் மாதிரி இருக்கு. ஆறுவது சினம்னா கோவப்படாத, ஏன் டென்ஷன் ஆகுற, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் அப்படின்னு செந்தில் சொல்வார்ல, அதைத்தான் அவ்வை பாட்டி அன்னைக்கு சொல்லியிருக்கா. ஆறுவது சினம், கோவப்படாத. ஆறுவது சினம், கூறுவது தமிழ் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்றான். நான் என் ஏர்டெல் நம்பர்ல இருந்து அவ்வைக்கு ஒரு போனை போட்டேன். அண்ணாச்சி சிரிக்க கூடாது. நீங்க யாரோ அரசியல்வாதி அரிசி கப்பலை சுட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், மான் ஊறுகாய் சாப்பிட்டேன் சொல்றான். நீங்க அதெல்லாம் நம்புறீங்கல்ல? இதையும் கேளுங்க, இது சும்மா கற்பனை தான். நான் ஔவையாருக்கு ஒரு போன் போட்டேன். என் பாட்டி, எங்க அப்பா தமிழாசிரியர், எங்க பெரியப்பா தமிழாசிரியர், எங்க தாத்தா தலைமை ஆசிரியர், நான் தமிழ் படிச்சிருக்கிறேன், வரலாறு படிச்சிருக்கிறேன், ஆத்திச்சூடி எனக்கு நல்லா தெரியும், அறம் செய்ய விரும்பு. அடுத்த வரி ஆறுவது சினம். எழுதுனது யாரு? ஔவையார். அப்ப ஆறுவது சினம்னு சொன்னது யாரு? ஔவையார். ஆனா ஔவையார் முருகன் என்ன போய் சொல்றா? ஆறுவது சினம், கூறுவது தமிழ்னு சொல்றா. போய் தானே சொல்லியிருக்கா. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? முருகா, ஆறுவது சினம், நான் பாட்டு எழுதியிருக்கேன். நீ அந்த பாட்டை கேட்டது இல்லையா? அப்படித்தானே சொல்லணும். மாறாக ஆறுவது சினம், கூறுவது தமிழ்னு சொல்றான். நான் அவ்வையிட்ட கேட்டேன், ஏன் போய் சொன்னேன்னு கேட்டேன். அப்ப ஔவையார் சொன்னா, அது எப்படிட்டா பேராண்டி, நான் பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன், உனக்கு தெரியாதா? நான் சொல்றேன் கேளு வா அப்படின்னு நான் போய் அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எதிர்க்க நிற்பது யாரு? தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் நான் போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? முடியாது. சரி, அவங்க அப்பா சிவபெருமான், முருகனை விட பெரிய சாமி, அவர் தானே கூட்டு வர சொன்னாரு. அப்பா முருகா, கோவப்படாடா, உங்க அப்பா சிவபெருமான் தான் கூட்டு வர சொல்லியிருக்காரு, வாடான்னு சொல்ல வேண்டியதானே. அது எப்படி? சண்டையே சிவனுக்கும் முருகனுக்கும் தானே, அவன் வருவானா? அப்ப பஞ்சாயத்து செய்வதற்கு எனக்கு சிவனை விடவும் உயர்வான ஒன்று தேவைப்பட்டது. அது என் தாய் தமிழை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஔவை என்னிடம் சொன்னார்.
அப்ப நமக்கு நம்ம தமிழ் இறைவனை விடவும் உயர்ந்த ஒன்று. அந்த தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டவர் பேரறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பாஜக காரணம் எதுக்கு நம்ம சண்டை போடுறான்னு நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அதை நெல்லையில பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பேசுவதை கைவிட்டு விட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆரிய எதிர்ப்பை பேசுவதை கைவிட்டு விட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்தி எதிர்ப்பை பேசுவதை கைவிட்டு விட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் சமஸ்கிருத திணிப்பை எதிர்ப்பதை கைவிட்டு விட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் என்று பேசுவதை கைவிட்டு விட்டால், பாஜக நம்மை எதிர்ப்பதை நிறுத்திவிடும். நல்லா புரிஞ்சுக்க. திமுகவுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்புனா, திமுக சமூக நீதியை பேசுகிறது, நீயும் நானும் ஒன்று என்று சொல்லுகிறது. அது ஆரியத்துக்கு ஆகாது. நீ வேற நான் வேற, நீயும் நானும் ஒன்று. தமிழில் வழிபாடு நடத்தணும்னு திமுக சொல்லுது. இதை நேரடியா எதிர்க்க முடியாத ஆரியம் திமுக மீது அபாண்ட பழிய சுமத்தும். ஏன் தமிழ்ல வழிபாடு நடத்தணும்? எல்லாம் வழிபாடு தான், சாமி கும்பிடுறோம். அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பட்மானம் ஏகதந்தம் உபாசமகே. யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? சரியா? பிள்ளையார கும்பிடுற மந்திரம். பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். அப்ப கூட நம்மால் பாருங்க, சாமிக்கு 3 கொடுத்துட்டு 4 திருப்பி 4 கொடுத்துட்டு 3 கேட்கான். நான் உனக்கு 4 தர்றேன், நீ எனக்கு 3 தந்தா போதும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். நீ பதிலுக்கு என்ன தரணும்? சங்க தமிழ் மூன்றும் தான். ஏன்னா அந்த 4 விட இந்த 3 பெருசுன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். ஏன்னா சங்க தமிழ். அப்படி தமிழின் வழிபாடு நடத்தினால் எல்லாருக்கும் புரியும், என் சாமிக்கும் புரியும். தமிழின் வழிபாடு நடத்துவோம் என்று திமுக தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று சட்டம் இயற்றிய காரணத்தினால் திமுகவை எதிர்க்கிறார்கள். இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு போயிடும். நீங்க வழக்கறிஞர் ஆகணும், என்னங்க படிக்கணும்? பிஎல் படிச்சா இப்போ எல்எல்பி, எல்லாரும் வழக்கறிஞர் ஆகலாம். இன்ஜினியர் ஆகணும்னா பிஇ படிச்சா இன்ஜினியர் ஆகலாம். தாம்பரத்தில் இருக்கிறவன் பிஇ படிச்சா தான் இன்ஜினியர் ஆக முடியும், திருநெல்வேலியில் இருக்கிறவன் பிஇ படிச்சா இன்ஜினியர் ஆக முடியாது. ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல. இந்த சாதிக்காரன் படிச்சா தான் என்ஜினியர் ஆக முடியும், அந்த சாதிக்காரன் படிச்சா இன்ஜினியர் ஆக முடியாது. ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல. யாரு பிஇ படித்தாலும் இன்ஜினியர் ஆகலாம், யாரு எம்பிபிஎஸ் படித்தாலும் டாக்டர் ஆகலாம். கோவிலில் உள்ளே சென்று பூசை செய்வதற்கு என்ன படித்தால் நீ என்ன உள்ள விடுவ? நீ என்ன சாதின்னு கேட்டு உள்ள விடுவ. இந்த சாதி மட்டும்தான் உள்ள போக முடியும்னு சொல்ற. அப்ப திமுக கேட்டுச்சு, ஏன்? இவரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இவரை உள்ள விடு, இவர் பூசை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல அவருக்கு பூசை செய்ய தெரியாது, பயிற்சி கொடுத்து உள்ள அனுப்புறேன். நான் பயிற்சி கொடுக்க முடியாது, பரவாயில்ல நானே பயிற்சி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆகம அறிஞர்களை வைத்து அவர்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியை தொடங்கி அனைத்து இந்துக்களும் அனைத்து சாதியினரும் அவன் விரும்பினா வந்து அர்ச்சகருக்கு பயிற்சி பெற்றுட்டு போய் உள்ள போய் பூஜை பண்ணலான்னு திமுக சொல்லிச்சு. ஆரியத்துக்கு கடுப்பாயிடுச்சு. இப்ப இதை நேரடியா சொல்ல மாட்டான். நம்மகிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு தூண்டும் போது, ஏ ஹிந்துவே வாமா, நான் நாளைக்கே பெட்ரோல் பங்க்ல இருந்தா இப்ப போகும்போது பெட்ரோல் பங்க்ல விட்டுட்டு பெட்ரோல் போடும்போதோ டீசல் போடும்போதோ, சார் நான் ஹிந்து சார், எனக்கு மட்டும் 50 ரூபாய்க்கு போடுங்க சார், நான் போட போறானா? சார் நான் ஹிந்து சார், எனக்கு மட்டும் பழைய மாதிரியே 450 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தாங்க சார், தர போறானா? பக்கத்து வீட்டு பாயை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு மட்டும் கொடுங்க, நான் கொடுக்க போறேன். ஏன்னா ஹிந்து 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 எல்லா ஹிந்துக்கும் சேர்த்து தான் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி வச்சிருக்கீங்க, எல்லா ஹிந்துவுக்கும் சேர்த்து தான் கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி வச்சிருக்கீங்க. எல்லா ஹிந்துவையும் வதைக்கின்ற இவர்கள் ஹிந்துக்களின் நண்பர்களாம். எல்லா ஹிந்துவும் ஆலயத்திற்குள் நுழைந்து அர்ச்சகர் ஆகலாம் என்று சொன்ன திமுக ஹிந்து விரோதி. எப்படா கதை? என்னடா கதை இது? அது எப்படா? அப்போ இவர்கள் திட்டமிட்டு மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். ஒரு பக்கம் நடிகர்களை வைத்து, ஒரு பக்கம் மதத்தை வைத்து, ஒரு பக்கம் சாதியை வைத்து தமிழ்நாட்டை சிதைக்க நினைக்கிறார்கள். நாம இதற்கு துணை போய்விடக் கூடாது. இன்னைக்கு புதிதா வந்திருக்கிறதுனால அவரை பத்தி சொல்லிட்டு முடிச்சிடும். நீங்க மோடி வேற அவர் வேற நினைக்காதீங்க. மோடியும் விஜயும் ஒண்ணு. அறியாத வாயில வச்சுக்க. எப்படி சார் அவரும் இவரும் ஒண்ணுங்கிறீங்க? மோடி தனி விமானத்தில் உலக நாடுகள் எல்லாம் சுற்றுவார், விஜய் தனி விமானத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுவார். மோடியும் பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டார், விஜயும் பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டார். கொரோனா பேரிடர், பெருமழை வெள்ளம்,
500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்ன போது மக்கள் மாண்டு மடிந்த போது மோடி வீட்டை விட்டே வெளியில வர வீட்டுக்குள்ளே மாட்டார். அதே மாதிரி சென்னை பெருமழை வெள்ளம், கொரோனா பேரிடர், எல்லாவற்றிலும் திமுக காரன் களத்தில் நின்னா எல்லா இஸ்லாமியர்கள் எல்லா இயக்கங்களும் களத்தில் நின்றார்கள். விஜய் பனையூர் பங்களாலே படுத்திருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டார். மோடியும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பி தான் அரசியல் பண்றாரு. விஜயும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பி தான் அரசியல் பண்றாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லி நம்மை மிரட்டுகிறார். ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ. நாங்க ஒரிஜினல் எம்ஜிஆரையும் ஒரிஜினல் ஜெயலலிதாவையுமே எதிர்த்து நின்று அரசியல் செய்தவர்கள். இல்லையா? இதெல்லாம் ஏமாத்திரம். அப்ப அடுத்தது இப்ப பாருங்க, அவரும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், இவரும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார். அவரும் தனி மாநிலத்தில் சுத்துவார், இவரும் தனி மாநிலத்தில் சுத்துவார். அவரும் வாயில வடை சுடுவார், இவரும் வாயில வடை சுடுவாரு. அவருக்கு டெலிபிராம்டர் இல்லைன்னா பேச்சு வராது, இவருக்கு A4 சீட் இல்லைன்னா பேச்சு வராது. அவருக்கு டெலிபிராம்டர் பார்த்து ஹமாரா தேசமே அப்படிங்கும்போது டெலிபிராம்டர் ஆஃப் பண்ணிட்டான் ஒருத்தன், அப்படியே நின்ட்டாரு. எங்கடா ஆஃப் ஆகி போச்சு, தேசமே தேசமே தான். அதுக்கப்புறம் எங்க இவருக்கு A4 சீட் பறந்துட்டா பேச்சு நின்றும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அதற்கு ஒரு குணம் உண்டு. சொன்னது யார் அப்படிங்கிறார் நாமக்கல்ல. கீழே ஒருத்தன் கேப்டன் விஜயகாந்த். இவர் பயந்துட்டாரு. இங்க வேற எழுதி கொடுத்தான் பேப்பர்ல. ஏன்னா இவன் வேற பதில் சொல்றான் அப்படின்னா டாக் பேக்ல சொல்றான். இல்ல இல்ல அது கரெக்டானதுதான், நீ அதையே சொல்லு அப்படிங்கிறான். அப்படியா, ஓகே. கேப்டன் விஜயகாந்தும் சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்பாக ஒருவர் சொல்லி இருக்கிறார். அவர் யார் அப்படிங்கிறான். அவர் யாருன்னு இவருக்கும் தெரியாது. அவர் யார், அவர் யார், அவர் யார் என்று பார்த்து சொல்றேன். அவர்தான் நாமக்கல் ராம. இவ்வளவுதான கூறு, இவ்வளவுதான கூறு. எதுக்கு இவ்வளவு டைலாக், எதுக்கு இவ்வளவு வெட்டி வியசம், எதுக்கு இவ்வளவு வீராப்பு? நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்யுங்க தம்பி. அப்ப அவர் என்ன பண்றாரு? மோடியும் அவரும் ஒண்ணுதான். இவரும் மகா நடிகர், மோடியும் மகா நடிகர். ரெண்டு பேரும் மக்களை நடித்து ஏமாற்றுவதில் வல்லவர்கள். ஆனா மோடிக்கும் விஜய்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. மோடி நம்முடைய எதிரி, விஜய் தமிழினத்தின் துரோகி. தமிழினத்தின் துரோகி. நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றலன்னு ஒருத்தர் பேசுறாரு. இளம் பிள்ளைகள் அவரை நம்பி ஏமாறுகிறார்கள். அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இளம் பிள்ளைகள் அவரை நம்பி ஏமாறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய, எத்தனை வயசு, எவ்வளவு பெரிய கழகத்தினுடைய எவ்வளவு மூத்த தலைவர் ஐயா. இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு வழி கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த மாண்பு எங்க? அவரை வந்து பேசாங்க தம்பி. அது எதுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அந்த பண்பு எங்க? அவர் பாருங்க, எங்களை அவர் பேசக்கூடாதுங்கிறார். மணிகணியா அவர் போயிட்டாரு இருந்தால் நான் சொல்றேன், உங்க பேச்சை மீறியதற்காக நான் வருந்துகிறேன். காரணம் என்ன தெரியுமா? எங்கள் தலைவர்களை அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீங்க வேணா எங்களை திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, நாங்க பேசத்தான் செய்வோம். உங்களுடைய ஆளுமைக்கு உங்களுடைய தகுதிக்கு நீங்க அவங்களை பேசாதீங்க. பட் நாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம். அடுத்த தலைமுறை எழுந்து வந்துவிட்டது. நாங்கள் எங்கள் கேள்வி கணைகளால் அவர்களை துளைப்போம். எங்கள் கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே தீரணும். ஏன்னா இளம் பிள்ளைகளை ஏமாத்திடக்கூடாது. எங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியணும். எது இந்த ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுறேன். எது நல்ல அரசு தெரியுமா? இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. எங்க நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள். அதுல ஒரு அம்மா, மலைவாழ் பழங்குடியின அம்மா, தாய்மார்கள் நிற்கிறீங்க. ஒரு பிரசவம் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு 10வது பிரசவம். எத்தனை? 10வது பிரசவம். ஏன்னா மலைவாழ் பழங்குடியின மக்கள் குடும்ப கட்டுப்பாடுலாம் தெரியாது. இப்போ அந்த அம்மா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்கன்னு தகவல் தெரியுது. மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டங்க, அற்புதமான திட்டம். மருத்துவர்கள் நேரா மக்களை தேடி போவாங்க. நம்ம தலைவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தின் கீழ மருத்துவர் அவங்களை தேடி போறாரு. அந்த அம்மா பழங்குடியின அம்மா, ஆம்பளையால் முன்னாடி வரக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டு போய் பாறைக்கு பின்னாடி மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். ஆம்பளையால் வந்துட்டு நான் வெளியில வரமாட்டேன். இப்ப மருத்துவர் எப்படி சோதிக்கிறது? மருத்துவருக்கு இது பெரிய சோதனை ஆயிடுச்சு. சரி, யாராவது பெண்கள் இருந்தா கூட்டுவாங்க. செவிலியர் ஒரு நர்ஸை கூட்டு போறாங்க. அந்த நர்ஸ் போய் அவங்கள சோதிக்கிறாங்க. சோதிச்சா ஹீமோகுளோபின் அளவு மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்படியே விட்டா அந்த அம்மா இறந்து போயிடும். அந்த அம்மா மருத்துவமனை கூட்டா வரமாட்டேங்குது. அங்கிருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லி, மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்லி, செக்ரட்டரியேட்டுக்கு தகவல் வருது. சார், இப்படி மலைவாழ் மக்கள்ல ஒரு பழங்குடியின அம்மா, ஒரு ஓட்டுன்னு யாரும் பார்க்கலங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஓட்டா பார்த்தா ஒண்ணு. ஒரு ஓட்டை வச்சு வெற்றி தோல்வியா? இந்த ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையா? ஓட்டுக்கு இல்லடா, ஸ்டாலினின் திட்டம் இந்த நாட்டுக்கு. தயவுசெய்து புரிஞ்சுங்க, ஓட்டுக்கு இல்லை.
இங்க இருந்து என்ன உத்தரவு போச்சு தெரியுமா? போலீஸை கூட்டிட்டு போங்க, அந்த அம்மா அள்ளி போட்டு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருக்கேன்ட்டாங்க. போலீஸ், பொம்பளை போலீஸோட பெண் போலீஸோட போய் அந்த அம்மாவை அலைக்காத்துக்கு ஆம்புலன்ஸ்ல போட்டு கொண்டு வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த அம்மாவின் உயிரை காப்பாற்றி தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். கையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா 11வது தயாராகிடக்கூடாது. கையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப அந்த அம்மா அன்னைக்கு மேடையில நிக்கிறாங்க, நம்முடைய முதலமைச்சரும் இளம் தலைவரும் முன்னாடி நிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர் மேடையில் நிற்கிறார். எவ்வளவு நிகழ்ச்சியான தருணம் பாருங்க. எனக்கு சொல்லும் போதே பிள்ளை இருக்குது. அந்த தொகுப்பாளர் கேட்கிறார் அந்த அம்மா கிட்ட, எம்மா அப்போ வரும்போது பயந்து பயந்து ஓடுனீங்க, இப்ப இந்த நிமிடம் இந்த மருத்துவரை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அந்த அம்மா சொன்ன வார்த்தை, தெய்வத்தை பார்ப்பது போல் இருக்கிறது. என் குடும்பத்தை, என் பிள்ளைங்களை அனாதையா விட்டு நான் போய் சேர்ந்திருப்பேன். என் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதை ஆகாமல் காப்பாற்றி இருக்கிறார் இவர் என்று சொன்னபோது, அந்த தெய்வத்தை அங்கே அனுப்பிய தெய்வம் நம்முடைய காவல் தெய்வம் எல்லைச்சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூறோம். அப்போ ஒரு பிரசவம் நாளும் ஒரு உயிர் நாளும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற திமுக எங்க? இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஒரு குழந்தை செத்து போச்சு, 41 பேர் செத்து போனா, அதுல ஒரு குழந்தையும் செத்து போச்சு. ஒரு அம்மா சொல்லுது, நான் அவரை பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன், ரொம்ப பெருமையா இருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்துட்டீங்களா? ஆமா. என்ன ஒண்ணு, அதுக்காக என் பிள்ளையை இழக்க முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளை செத்து போச்சுங்க, அந்த அம்மாவுடைய குழந்தை செத்து போச்சு, அதை பத்தி அந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. அவரை பக்கத்துல இருந்து பார்த்தாங்கன்னா அது பெருமைன்னு பேசிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு தங்கை, ரொம்ப நாள் கழிச்சு கர்ப்பம் தெரித்த தங்கை, டாக்டர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு இருக்காரு. அந்த தங்கை அந்த நடிகரின் காருக்கு பின்னாடியே ஓடுறாங்க. அது பெருமையா நினைக்கிறாங்க. என் கர்ப்பம் எனக்கு வெளியே வரக்கூடாதுறாங்க, ஆனாலும் நான் ஓடுறேன். இதுவா கட்சி? இதுவா தலைமை? நீ எனக்கு ஓட்டு போடலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தே ஒரு நல்லாட்சியை தருவேன் என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் அரசு மீண்டும் மலர வேண்டும். அதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இன்றைக்கு கலைஞர் மறைந்த பொழுது, அண்ணா மறைந்த பொழுது ஆரியம் மகிழ்ந்தது. அவ்வளவுதான், இனி யாரும் கிடையாதுன்னு கலைஞர் எழுந்து வந்தார். கலைஞர் மறைந்த பொழுது மகிழ்ந்தார்கள், அவ்வளவுதான், இனி யாரும் கிடையாதுன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுந்து வந்தார். இவர் ஒருத்தர் தானே, இவரை எப்படியாவது சமாளிச்சலாம் என்று நினைக்கின்ற பொழுது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் வந்து மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கிறாரு. இவர்களை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் பகை சக்திகளை நாம் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நின்று விரட்டி அடிக்க வேண்டும். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வருகிறது. எஸ்ஐஆர்ல இங்க யார் பேராவது விடுபட்டிருந்தால் அதை இணைப்பதற்கு உடனடியாக நீங்கள் முயற்சி செய்து இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது. ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து போகின்ற பொழுது நான் ஒரு 10 ஓட்டையாவது புதுசா இந்த கட்சிக்கு கொண்டு வருவேங்கிற உறுதிப்பாட்டோடு, உறுதிமொழியோடு செல்ல வேண்டும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு தலை நிமிரட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்முடைய இளம் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல வாய்ப்பை தந்த தாம்பரம் கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, புத்தகம் தேவைப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.